விஎஸ்என் அகாடமியின் செப்டம்பர் 2025க்கான கரண்ட் அஃபயர்ஸ். திருச்சி விமான நிலையத்தில் விரைவான குடியேற்ற சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் அமித் ஷா. விரைவான குடியேற்ற சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் அமித் ஷா. இந்திய முப்படை வீராங்கனைகளின் முதல் கடல்வழி உலக பயணம் டேஷ் என்று பெயரிடப்பட்டது. சமுத்திர பிரதிக்ஷனா. சமுத்திர பிரதிக்ஷனா. இந்திய கடற்படைக்கான நவீன முப்பரிமாண வான் கண்காணிப்பு ரேடாரை எந்த நிறுவனம் வழங்கியுள்ளது? டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட். டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட். ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005இல் தொடங்கப்பட்டது. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2011. முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2011.